சேலம் ஓமலூரில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்துக்கு பின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் காட்சிகளை தற்போது பார்க்கலாம். வேடந்தாங்கல் பறவை மாதிரி அடிக்கடி கூட்டணி மாத்திட்டு இருக்காரு. வேடந்தாங்கல் தான் பறவை அந்த ஏரியில் தண்ணி நிரம்பி இருக்கும்போது வரும், தண்ணி வத்தினா போயிடும், மறுபடியும் தண்ணி வரும்போது வரும். அப்படி ஒவ்வொரு தேர்தலையும் கூட்டணி மாறி மாறி வச்சுட்டு இருக்கிறதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லை, பெரியவர் ராமதாஸ் அவர்கள் ஒரு பேட்டியில் கொடுக்கும்போது பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளோ மார்க் கொடுக்குன்னு சொன்னார். பூஜ்ஜி கொடுப்போம்னாரு. அந்த கட்சியில் போய் இணைஞ்சு அவருடைய வேட்பாளர் வெற்றி பெற சொல்கிறாரு. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சி ஆதரிக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. அவையும் சொல்லிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? எனக்கு தான் மாறி மாறி கூட்டணி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவர் கூட்டணி வச்சுருக்கோம், நாங்கள் ஜெயிச்சுமா? ஜெயிக்கலையே. 2019 எவ்வளோ கூட்டணி இருந்தது, 2021 எவ்வளோ தான் கூட்டணி இருந்தது, எங்கே நாங்கள் வெற்றி பெற்றோம்? ஆக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நம்பி இல்லை. கூட்டணி கட்சிகள் வந்தால் வரவேற்போம். அதே நேரத்தில் கூட்டணி கட்சி வரலாலும் எங்களுடைய சொந்த பலத்தில் நிறைய திட்டங்களை நாட்டு மக்களுக்கு செஞ்சுருக்கிறோம். 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக என்னுடைய கட்சி துவங்கப்பட்டு பொன்விழா கண்ட கட்சி, 30 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ்நாடு ஏற்றம் பெற்றது, உயர்நிலைக்கு வந்தது. இந்தியாவிலேயே இன்றைக்கு முதன்மை மாநிலமாக விளங்குவதற்கு அடித்தளம் வழங்கியது அதிமுக கட்சி. அதனால் அதிமுக அரசாங்கம். அதனால் கூட்டணி நம்பி தான் நாங்கள் கட்சி நடத்தலை. அதாவது அதில் இருக்கிற நிலைமையை அறிஞ்சு தான் புரியும் சொல்ல முடியும். அதில் ஊழல் நடந்ததா இல்லையா அது நமக்கு எப்படி தெரியும்? அது வேறொரு மாநிலம். அந்த மாநிலத்தில் என்ன நடந்தது என்று முழு விவரம் தெரியாத எந்த கருத்து சொல்ல முடியாது. நாளைக்கு ஏதாவது ஒரு கருத்து சொல்லி அவர் ஏதாவது அங்கே ஏதாவது ஒரு தவறுகள் நடந்திருந்தாலோ இல்லையோ, தவறு நடந்திருந்தால் தவறு, தவறு நடக்கலைன்னா தப்பு, அரெஸ்ட் பண்ணுங்க. விஜயபாஸ்கர் ஏங்க நல்லா புரிஞ்சுங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை ஏவி விட்டு எங்களுடைய முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க. நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது மத்தியில் இருக்கின்ற வருமான வரித்துறை எங்களுடைய அமைச்சரை ரெய்டு பண்ணாங்க. இன்றைக்கி ஒன்றும் புதுசாக வரல. இந்த விழியா திமுக அரசு பதியப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இந்த ஈடி வந்திருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு காரணம் திமுக. இந்த எலெக்ஷன் வந்து உங்கள் கட்சி சார்பில் பாதிக்கு நடப்பு முகங்களாக நினைச்சீங்க, களம் வைக்கணும், நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்க? எங்கள் இப்போ நான் கூட புதுமுகம் தான் நின்ன போது 33 வயசில். ஆமாங்க, புதுமுகம்னா தான் வெளியில் வர முடியும். இப்போ நான் நிற்கும் போது புதுமுகம் தானே. எனக்கு முன்னால் பல பேர் இருந்தாங்களே, என்னோட சீனியர் பல பேர் இருந்தாங்க. அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்படி ஒவ்வொரு கட்சியிலும் அந்தந்த நிலைப்பாடு உண்டு. புதிய புதிய வேட்பாளர் அறிமுகம் செய்கின்ற பொழுது அந்த கட்சி வளர்ச்சி அடையும், மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அந்த அடிப்படையில் எங்களுடைய தலைமை ஆட்சி மன்ற குழு வேட்பாளர் தேர்வு செஞ்சு அறிவிச்சிருக்கு. நீங்கள் கற்பனையான கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? எங்களெல்லாம் அப்படி இல்லையே. எங்களுடைய முன்னாள் எம்எல்ஏ குமரகுரு நிற்கிறாரு, கவுண்டராஜ் மகன் நிற்கிறாரு, ஜெயவர்த்தன் நிற்கிறாரு, எங்களுக்கு நிற்கிறாங்களே, நிற்கலாம் கிடையாது. யாருக்கு தகுதி இருக்குதோ அதை ஆட்சி மன்ற குழு தான் முடிவு செய்யும். தனிப்பட்ட முறையில் நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கலை.